முத்தை தரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவண முக்தி குருவித்து குருபரையன போதும். பக்தி செலுத்துறது ரொம்ப ஈஸி. கடவுள் அடையிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி சொல்ற, அதை நீங்க முடிஞ்ச செய்யுங்க. அன்னதானம் செய்வதால் ஈஸியாக கடவுளை அடையலாம். தானத்தில் சிறந்தது எதுங்க? அன்னதானம் செய்யறது உடனடியாக எல்லாரையும் கூப்பிட்டு வடபாயத்தோட சாப்பாடு போடுறது கிடையாது. சில பேர் எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமா செய்யணுங்கிறான். வீட்டை விட்டு கிளம்பி ஆபீஸ் போறாரு வீட்டுக்காரு, அவருக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குறீங்க, அது கூட 2 பொட்டனை எக்ஸ்ட்ரா கட்டி கொடுங்க. போற வழியில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போங்க, சரியா போயிடும். மாசத்துல ஒரு நாள் 5 கிலோ சமைங்க. 5 கிலோ சமைச்சிங்கன்னா 25 பொட்டனை வரும். நாங்கள் வார செஞ்சுட்டு இருக்கோம். அந்த 25 பொட்டணத்தை 25 பேர் கொடுங்க. டெய்லி சாப்பிட்டு முடிஞ்சு சாப்பாடு சமைச்சோன்னு என்ன பண்றீங்க? காக்காய்க்கு சாதம் வைங்க. ரொம்ப பேர் காக்காய்க்கே சாதம் வைக்கிறது இல்லை. திடீர்னு அம்மாசனை காக்கா கூப்பிட்டா வரமாட்டேங்குது, போடான்ட்டு. டெய்லி வச்சுக்கிட்டு தான் வரும். திடீர்னு அம்மாசனைக்கு போய் காக்கா கூப்பிட்டா சாப்பாடு வருமா? வரமாட்டேங்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதோ பாவங்களை தெரிந்தும் தெரியாமலும் செய்கிறோம். இந்த பாவம் எல்லாம் குறையணும்னா என்ன பண்ணணும்? பகலில் காக்காய்க்கு சாதம் வைக்கணும். சமைச்சோன்னா காக்காய்க்கு சாதம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? சமைச்சோன்னா அந்த சமையல் பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதில் 3 பட்டை விபூதி போடுவாங்க. 3 பட்டை விபூதி போட்டு அந்த சாதத்தை தொட்டு கும்பிடுவாங்க. காலையில் சமைச்சு முடிஞ்சோன்னா காக்காய்க்கு சாதம் வைக்கணும். இரவு தூங்க போகும்போது என்ன பண்ணணும்? பைரவர் என்று சொல்லக்கூடிய நாய்க்கு சாதம் வச்சுட்டு